Welcome to Easy English. Today we learn about the noun. Noun அப்படின்னா பெயர்ச்சொல். ஸோ நம்ம நார்மலாக பேசக்கூடிய தமிழ் வார்த்தைகள்ல பெயர்ச்சொல் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல். அதோட கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். பர்சன், திங்ஸ், ஐடியா, அனிமல் அண்ட் பிளேஸ். பர்சன் அப்படின்னா டீச்சர், டாக்டர், மதர், ஃபாதர் யாரா வேணா இருக்கலாம். அந்த மாதிரி பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நவுன். நெக்ஸ்ட் திங்ஸ். திங்ஸ்னா சேர், டேபிள், பென், பென்சில், எனிதிங். ஏதாவது ஒரு திங்ஸ் இருந்தா அது ஒரு நவுன். நெக்ஸ்ட் ஐடியா. ஐடியானா ஆங்கர், ஜாய்ஃபுல், ஹாப்பி, சாரோ, இந்த மாதிரி எமோஷனல்ஸ் வர்றதுலாம் நவுன். நெக்ஸ்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ்னா கேட், டாக், லயன், எனிதிங். அது ஒரு நவுன். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ். பிளேஸ்னா சென்னை, மும்பை, டெல்லி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பசுவின் பால் ஆரோக்கியமானது. பசுவின் பால்னா கவ் மில்க். ஆரோக்கியமானதுன்னா குட் ஃபார் ஹெல்த். பசுவின் பால் ஆரோக்கியமானதுன்னா கவ் மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். பசுவின் பால் ஆரோக்கியமானது. கவ் மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, நெக்ஸ்ட் இதுல நவுன் எதுன்னு நம்ம பார்க்கலாம். கவ் மில்க். கவ் மில்க்ங்கிறது வந்து ஒரு அதாவது பால், அது ஒரு திங்ஸ் தானே. ஸோ இதுதான் இந்த சென்டென்ஸோட நவுன். கவ் மில்க் நவுன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளால் கிட்டார் வாசிக்க முடியாது. அவள்னா ஷீ, கிட்டார்னா கிட்டார், வாசிக்கிறதுனா பிளே. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது வந்து நம்ம பிளே அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் முடியாது அப்படின்னா கெனாட். ஸோ அவளால் கிட்டார் வாசிக்க முடியாது அப்படின்னா ஷீ கெனாட் பிளே த கிட்டார். ஷீ கெனாட் பிளே த கிட்டார். இதுல எது நவுன்? கிட்டார். பிகாஸ் இட் இஸ் ஒரு திங். ஸோ கிட்டார் இஸ் அ நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என் அம்மா ஒரு பள்ளியில் வேலை செய்கிறார். என் அம்மானா மை மதர், ஒரு பள்ளியில்னா ஸ்கூல், வேலை செய்கிறது வந்து ஒர்க்ஸ். ஸோ என் அம்மா ஒரு பள்ளியில் வேலை செய்கிறார்னா மை மதர் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல். மை மதர் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல். இதுல எது நவுன்? மை மதர். மை மதர்ங்கிறது ஒரு பர்சன். ஸோ அதுவும் ஒரு நவுன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல். ஸ்கூல்ங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அதுவும் ஒரு நவுன். மை மதர் ஸ்கூல் ரெண்டுமே நவுன் தான். So the sentence have two nouns. One is mother, the another one is school. Mother and school. Okay, the next sentence. நீங்கள் அமெரிக்காவில் வாழ்கிறீர்களா? நீங்கள்னா யூ, அமெரிக்கானா அமெரிக்கா, வாழ்றதுனா live. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். நீங்கள் அமெரிக்காவில் வாழ்கிறீர்களான்னா அது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். ஸோ கொஸ்டின் நம்ம எப்பவுமே ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி கொண்டு வரணும். ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் வந்து டூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டூ கொண்டு வந்துருக்கோம். டு யூ லிவ் இன் அமெரிக்கா? டு யூ லிவ் இன் அமெரிக்கா? நெக்ஸ்ட் இதோட நவுன் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கா. அமெரிக்காங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ அமெரிக்கா தான் நவுன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. சூரியன்னா த சன், கிழக்குனா ஈஸ்ட், உதிக்கிறதுனா ரைசஸ். ஸோ சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இதுல வந்து த சன், சன்னு தான் நவுன். அது ஒரு பிளேஸ் மாதிரி தான். ஸோ த சன் இஸ் அ நவுன். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நாய் ஒரு உண்மையுள்ள விலங்கு. நாய்னா டாகு, உண்மையுள்ளனா ஃபேத்ஃபுல், விலங்குனா அனிமல். ஸோ நாய் ஒரு உண்மையுள்ள விலங்கு அப்படின்னா டாக் இஸ் அ ஃபேத்ஃபுல் அனிமல். டாக் இஸ் அ ஃபேத்ஃபுல் அனிமல். இப்போ இதுல எது நவுன் அப்படின்னா அந்த டாக். ஏன்னா டாக் அனிமல் கேட்டகரியில வந்து அது வந்து நவுன். ஸோ டாக் இஸ் அ நவுன். டாக் இஸ் அ ஃபேத்ஃபுல் அனிமல்னா டாக் தான் அதுல ஒரு நவுன். The next sentence is அவள் தோட்டத்தில் தினமும் வேலை செய்கிறாள். அவள்னா ஷீ, தோட்டம்னா கார்டன், தினமும்னா டெய்லி, வேலை செய்கிறது வந்து ஒர்க்ஸ். அவள் தோட்டத்தில் தினமும் வேலை செய்கிறாள் அப்படின்னா she works a garden daily. She works a garden daily. Okay, next இதோட நவுன் என்னன்னு பார்க்கலாம். கார்டன் தான் இதோட நவுன். கார்டன்னா தோட்டம். ஸோ அது ஒரு பிளேஸ். ஸோ கார்டன் இஸ் அ நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என் அம்மா சுவையான உணவு சமைக்கிறாள். என் அம்மானா மை மதர், சுவையான உணவுனா டெலிஷியஸ் ஃபுட்,
சமைக்கிறாள்னா குக்ஸ். ஸோ என் அம்மா சுவையான உணவு சமைக்கிறாள் அப்படின்னா மை மதர் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட். மை மதர் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட். இதுல எது நவுன் பார்க்கலாம். மை மதர் அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஸோ அது ஒரு நவுன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட். ஃபுட்டுங்கிறது ஒரு திங்ஸ், ஸோ அதுவும் ஒரு நவுன். த சென்டென்ஸ் ஹவ் டூ நவுன்ஸ். த ஒன் இஸ் மை மதர் அண்ட் த அனதர் ஒன் இஸ் ஃபுட். மை மதர் குக்ஸ் டெலிஷியஸ் ஃபுட். மதர் அண்ட் குக் நவுன்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் பாலை குளிர்சாத பெட்டியில் வைத்தார். அவர்னா ஹி, பால்னா மில்க், குளிர்சாத பெட்டினா ரெஃப்ரிஜிரேட்டர், வைக்கிறது. ஒரு பொருளை வைக்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்னா புட். ஸோ அவர் பாலை குளிர்சாதன பெட்டியில் வைத்தார்னா he put the milk in the refrigerator. he put the milk in the refrigerator. ஓகே, நெக்ஸ்ட் இது நவுன் பார்க்கலாம். மில்க். மில்க் அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் தான். ஸோ மில்க் வந்து ஒரு நவுன். நெக்ஸ்ட் ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா மில்க் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரும் ஒரு நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சாரா எனது சிறந்த தோழி. சாரா அப்படின்னா சாரா, சிறந்த தோழி அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனது அப்படின்னா மை. ஸோ சாரா எனது சிறந்த தோழி அப்படின்னா சாரா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சாரா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இதுல எது நவுன்? சாரா தான். ஸோ சாரா இஸ் அ பர்சன். ஸோ சாரா இஸ் த நவுன் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பூனை சோஃபாவின் மீது குதித்தது. இப்போ பூனைனா த கேட், சோஃபானா சோஃபா தான், குதிக்கிறது அப்படின்னா ஜம்ப். இப்போ குதித்ததுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல, அதனாலதான் நம்ம ஜம்ப், அதனால நம்ம ஜம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். த கேட் ஜம்ப்டு ஆன் த சோஃபா. த கேட் ஜம்ப்டு ஆன் த சோஃபா. நெக்ஸ்ட் எது நவுன் பார்க்கலாம். த கேட். கேட் அப்படிங்கிறது ஒரு அனிமல் கேட்டகரி, ஸோ திஸ் இஸ் அ நவுன். நெக்ஸ்ட் ஒன் சோஃபா. சோஃபா அப்படிங்கிறது ஒரு திங்ஸ் தான், ஸோ சோஃபாவும் நவுன் தான். These sentence have two nouns, one the cat, the another one is sofa. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த கார் சிவப்பு நிறத்தில் உள்ளது. அந்த கார்னா the கார், சிவப்பு நிறம்னா ரெட் கலர், உள்ளது அப்படின்னா இப்ப இருக்கு, ஸோ இஸ். ஆல்ரெடி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வாஸ் போட்டிருப்போம் பாஸ்ட் டென்ஸ்க்கு. ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்க போகுதுன்னு சொன்னா நம்ம வில் போட்டிருப்போம். ஸோ அதனாலதான் நம்ம இஸ் இப்போ போட்டிருக்கோம். த கார் இஸ் அ ரெட் கலர். த கார் இஸ் அ ரெட் கலர். இப்போ இதுல எது நவுன்? த கார். கார் தான் இந்த சென்டென்ஸோட நவுன். ஏன்னா கார் வந்து ஒரு திங்ஸ், ஸோ த கார் வந்து நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஜான் அவனது பையை மறந்து விட்டான். ஜான்னா ஜான் தான், அவனது பையைனா ஹிஸ் பேக், மறந்து விட்டான்னா ஃபர்காட். இப்போ மறக்கிறது வந்து ஃபர்கட்னு நம்ம சொல்லுவோம், மறந்து விட்டான், ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன், ஸோ ஃபர்காட் யூஸ் பண்றோம். ஜான் ஃபர்காட் ஹிஸ் பேக். அவனது பையைனா ஹிஸ் பேக். இப்போ ஒருவேளை அவளது பையன்றதுதான் நம்ம அந்த இடத்துல வந்து ஹெர் பேக் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஜான் அவனது பையை மறந்து விட்டானா ஜான் ஃபர்காட் ஹிஸ் பேக். ஜான் ஃபர்காட் ஹிஸ் பேக். ஓகே, இதுல எது நம்ம நவுன் பார்க்கலாம். ஜான். ஜான்ங்கிறது ஒரு பர்சன், ஸோ அதுவும் ஒரு நவுன். பேக்ங்கிறது ஒரு திங்ஸ், ஸோ அதுவும் ஒரு நவுன். This sentence have two nouns. One is John, another one is bag. Okay, thank you.